காலையில் எழுந்த உடனேயுமே கண் விழித்ததும் குறிப்பாக பெண்கள் செய்யவே கூடாத 5 விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும், அப்படி செய்தால் வாழ்நாள் முழுவதும் பிரச்சனை ஏற்பட்டுவிடும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்யாமல் இருக்கணும். அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. சில சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் எப்படியெல்லாம் மாற்றம் ஏற்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் எப்படி முன்னேற்றம் அடைய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். நம்ம காலையில் கண் விழிக்கக்கூடிய நாளின் ஆரம்பம் அப்படிங்கிறது நேர்மறையாக இருந்துருச்சுன்னா அந்த நாள் முழுவதும் நமக்கு சுகமாகவும் நேர்மறையான பலன்கள் கிடைக்கக்கூடியதாகவே இருக்கும். அதுவே நாளுடைய ஆரம்பம் எதிர்மறையாக துவங்கிடுச்சு அப்படின்னா மனதில் மிகவும் மோசமானதாக நம்ம உணர்வோம். செயலில் சில தடுமாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறதான் உண்மை. காலையில் எழுந்தவுடன் குறிப்பாக பெண்கள் செய்யவே கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே யாருமே அந்த விஷயங்களை செய்யக்கூடாது. அதிலும் வீட்டின் மகாலட்சுமி, வீட்டை பாதுகாக்கும் ஒரு தேவியாக விளங்கும் அந்த வீட்டின் ஒவ்வொரு வீட்டின் மகாலட்சுமிகளாகவே இருக்கும் பெண்கள் கண்டிப்பாக இந்த விஷயங்களை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படி காலையில் எழுந்தவுடன் கண்ணாடி முன்பு தங்களை தானே பார்த்து கொள்ளவே கூடாது அப்படிங்கிறதான் முக்கியமான ஒரு விஷயம். சில பேர் பார்த்தோன்னா காலையில் எழுந்த உடனே நேராக எந்திரிச்சு போய் முதல்ல கண்ணாடிக்கு முன்பு தான் நிற்பாங்க. கண்ணாடியில் போய் அவங்களுடைய முக அழகு, அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத முதல்ல சரி செய்த பிறகு தான் நிறைய பேர் அவங்களுடைய அடுத்த வேலையை கூட செய்ய துவங்குவாங்க. அப்படி எழுந்தவுடன் கண்ணாடி முன்பு தன்னை தானே பார்த்து கொள்ளுவது மிக மிக ஒரு தவறான விஷயம். அப்படி செய்யவே கூடாது. அதிலும் குறிப்பாக பெண்கள் அவங்க முடிய சரி செய்வதற்கும் தான் வைத்திருக்கும் பொட்டை சரி செய்வதற்கும் அப்படின்னு சில விஷயங்களுக்காக கண்ணாடி முன்பு தன்னை தானே பார்த்து கொள்வது அப்படிங்கிறது மிக மிக ஒரு தவிர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு. பெரும்பாலும் பார்த்தோன்னா காலையில் எழுந்ததும் கண்ணாடி முன்பு சென்று தங்களை தாங்களே பார்த்து கொள்வது தான் எல்லார் வீட்டிலும் நடந்துக்கிட்டு இருக்கு. காலையில் எழுந்தவுடன் முதல் விஷயமாக குல தெய்வத்தை தரிசனம் செய்வது மிக சிறப்பான பலனை தரும். அப்படி முடியலை, குல தெய்வத்தை வீட்டின் படம் இல்லை அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக அவர்களுடைய உள்ளங்கையை பார்த்து கொள்வது மிக மிக சிறப்பு. இதை தினசரி பழக்கமாக மாற்றிக்கொள்வது ரொம்ப ரொம்ப ஒரு உகந்த விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தோன்னா தன்னுடைய நிழலை பார்ப்பது அசுபமாகவே சொல்லப்பட்டிருக்கு. காலையில் எழுந்தவுடன் அவங்களுடைய நிழலை அல்லது மற்றவர்களின் நிழலை பார்க்கவே கூடாது அப்படின்னும், இதனால் வேலைகள் பாதிக்கப்படும். நம்ம செய்யக்கூடிய அன்றாட வேலைகள் கூட பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படின்னும், மன அழுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறதுனாலும் காலையில் பொதுவாக நம் நிழலை பார்க்கவே கூடாது. அதே போல் மற்றவர்கள் நிழலையும் பார்க்காமல் இருப்பது மிக மிக நல்லது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தோன்னா இரவில் எவ்வளவு நேரம் ஆனாலும் நம்ம சமைத்து வைத்த பாத்திரங்களை அனைத்தையும் கழுவி வைத்துவிட வேண்டும் அப்படின்னும், காலையில் எழுந்ததும் கழுவாத பாத்திரங்களை நிச்சயமாக போய் சமையல் அறையில் பார்க்கவே கூடாது. அது துரதிர்ஷ்டமாகவே சொல்லப்பட்டிருக்கு. அறிவியல் ரீதியாக பார்த்தோன்னா அதிக அளவில் கிருமிகள் பெருகி இருக்கும் அப்படிங்கிறதுனால உடல் நிலை பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அப்படிங்கிறதுனாலும் இந்த தேய்க்காத பாத்திரங்களை காலையில் எழுந்ததும் நேராக சமையலறைக்கு போய் அதில் கண்ணை விழிப்பது அப்படிங்கிறது தவறான விஷயம். இப்படி செய்யும் பொழுது பொருளாதார சிக்கல்களை வழிவகுக்கும் ஒரு செயலாகவே சொல்லப்பட்டிருக்கு. அதனால் முடிந்தவரை அன்றன்றைக்கு செய்த பாத்திரங்களை அன்றன்றைக்கு இரவே கழுவி சுத்தமாக அந்த கிச்சனை வைத்து கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இது ஒவ்வொரு வீட்டில் இருக்கும் பெண்களின் கையில் தான் இருக்குது. அன்றன்றைக்கு நம்ம சமைக்கும் பாத்திரங்களை அப்போதே நம்ம கழுவி நல்லா சுத்தம் பண்ணி வச்சிட்டோன்னா தேவையில்லாமல் சேர்வதை
பாத்திரம் சேர்வதை நம்ம தவிர்த்து விடலாம். அதே போல் பார்த்தோன்னா உடைந்த சிலைகளை கண்டிப்பாக பார்க்கக்கூடாது. காலையில் எழுந்தவுடன் உடைந்த சிலைகளை காண்பது அப்படிங்கிறது வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் ஒரு விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு. வாஸ்து சாஸ்திரப்படி பார்த்தோன்னா உடைந்த சிலைகள் புகைப்படங்களை கண்டிப்பாக பார்க்கக்கூடாது. அதனால் கண் முன்னாடி அது இருந்ததுன்னா அதை கண்டிப்பாக அகற்றி விடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த விஷயமாக பார்த்தோன்னா காலையில் எழுந்தவுடன் அதற்கு முந்தைய நாள் நடந்த நிகழ்வுகளை நினைத்து வருத்தத்தோடு எழுந்திருப்பது, கண்ணீர் சிந்திக்கொண்டே எழுந்திருப்பது, தேவையில்லாத குழப்பமான மனநிலையோடு இருப்பது, முகத்தை ஒரு பொலிவோடு இல்லாமல் எதிர்மறையான எண்ணங்களோடு அந்த முகம் இருக்குமாறு அதை பிரதிபலிப்பது, இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்படி நம்ம காலையில் கண் விழிக்கும் பொழுது இதே மனநிலையோடு நம்ம இருந்தோன்னா அன்றைய நாள் மட்டுமல்ல அடுத்த நாளும் அதே மனநிலையிலோடு செல்லும். நேர்மறை எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்பு குறைவாக ஆகிவிடும். அப்படிங்கிறதுனால முடிந்தவரை நேர்மறை எண்ணத்தோடு சந்தோஷமான முகநிலையோடு மனநிலையோடும் சந்தோஷமான முகத்தோடும் அன்றைய நாளை துவங்குவது அப்படிங்கிறது மிக சிறப்பான விஷயம். காலையில் எழுந்தோன்னா கண்டிப்பாக செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்ய வேண்டிய தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு அதை தவிர்த்து விட்டு அந்த நாளை இனிய ஒரு நாளாக நம்ம துவங்கினோன்னா அன்றைய நாள் மட்டும் அல்ல இனி வரும் நாள் எல்லாமே நமக்கு சிறப்பான நாட்களாக அமையும். அப்படிங்கிறதுல என்ற ஒரு மாற்று கருத்துமே இல்லை. காலையில் எழுந்ததும் நம்ம உள்ளங்கையை தேய்த்து நம்மளின் கண்களை ஒற்றிக்கொள்வது சிறப்பு. மெதுவாக கண் திறந்து நம்மளுடைய உள்ளங்கையை பார்க்கணும். உள்ளங்கையில் தான் மகாலட்சுமி குடிக்கொண்டிருக்கிறாள் அப்படின்னு நம்பப்படுது. காலையில் எழுந்தோன்னா உள்ளங்கையை பார்த்து சந்தோஷமான முகத்தோடு நம்பிக்கையோட எண்ணங்களோடு அன்றைய நாளை நம்ம துவங்கினோன்னா நிச்சயமாக நம் வாழ்வில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு சந்தோஷமாகவும் நலமாகவும் வளமாகவும் வாழ்வதற்கான அத்தனை சூழ்நிலைகளும் நமக்கு தானாகவே வளரும் அப்படிங்கிறது உண்மையான ஒரு கருத்து. அந்த கருத்தோட இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். கண்டிப்பாக இந்த 5 விஷயங்கள் காலையில் கண் விழித்ததும் செய்யவே கூடாது, தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு தெரிந்துக்கிட்டு அதை தவிர்த்து விட்டு வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு எங்களுக்கு மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து என்ன விதமான பதிவுகள் போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு புதிய ஐடியாஸ் கிடச்சி ஒரு புது உத்வேகத்தோட வீடியோ பதிவு போடுறவங்களுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.